இந்த மாதிரி ஃபோல்டு ஃபோன்லாம் எப்படி யூஸ் பண்ணுவீங்க? ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி தானே. ஓப்பன் பண்ணான்னு இந்த டிஸ்பிளே வராது, க்ளோஸ் பண்ணான்னு இந்த டிஸ்பிளே வராது. இதுக்கு காமனாக ஃபால்ட்டு பார்த்தீங்கன்னாக்க சின்ன ஸ்டிப்பு தான். லட்டில் வைக்கிறது நட்டில் வச்ச மாதிரி இந்த ஸ்டிப்பில் தான் இருக்குது. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரொம்ப நாள் கழித்து வந்து நமக்கு வந்து விவோ மாடல் சர்வீஸ் வந்திருக்கு. ஓகேங்களா? இந்த விவோ இது வரைக்கும் நாங்கள் ஸ்டிப்பை மாற்றினதே கிடையாது. இந்த ஃபோன் பார்த்துக்குங்க, விவோவோட எக்ஸு ஃபோல்டு 3 ப்ரோ. ஓகேங்களா? மாடல் பக்காவாக சூப்பராக இருக்குங்க. நான் இது வரைக்கும் ஃபால்ட்டே வராதுன்னு நினச்சிட்ருக்கேன். இந்த மொபைலில் சேம் அதே இஷ்யூ தான். சாம்சங்கில் என்ன இஷ்யூ வருமோ, கூகுளில் என்ன இஷ்யூ வருமோ அதே இஷ்யூ தான். ஸோ மொபைல் நல்லா இருக்குது. மொபைல் பதிலாக எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். பட் ஆனால் டிஸ்பிளே வராது. 2 டிஸ்பிளேயுமே பிளாங்காக இருக்கும். ஸோ கால் பண்ணால் ரிங் அடிக்கும், எல்லாமே அடிக்கும். இது வந்து கேரளாவிலேருந்து நம்ம கொரியர் போட்டிருக்காங்க. மேக்ஸிமம் இதுக்கு இந்த ஸ்டிப்பு ஃபால்ட்டு தான். ஏற்கனவே வெளியே கடையில் கொடுத்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதோட சிம்டம்ஸ்லாம் இதில் தெரியும் பாருங்கள். இது ஓப்பன் ஆகிருக்கு. இந்த டிஸ்பிளே பார்த்தீங்களாக்கு ஃப்ரேம் அவுட் பண்ணி 3 பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நல்லா இருக்கான்னு செக் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய ஃபோன் சர்வீஸ் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ இந்த இதை வந்து டிஸ்பிளே மாற்றாமல் ரொம்ப கம்மி ரேட்டில் இந்த ஃப்ளெக்ஸை எப்படி உள்ளே வச்சு இதை ரெடி பண்ணுறோன்னு சொல்லிட்டு பாருங்கள். மொபைலில் ஃபுல்லாக தெரியும் உங்களுக்கு. அதாவது இது வரைக்கும் நார்மல் ஃபோல்டு தான் போட்டு பார்த்துருங்க. என்னென்ன ஃபோல்டு வந்துருன்னு காட்டுறேன். டெக்னோ ஃபோல்டு சேம் அதே மாதிரி ஸ்டிப் இஷ்யூ. சாம்சங்கோட ஃபோல்டு 6 ஸோ அதுவுமே ஸ்டிப் இஷ்யூ தான். இந்த டிஸ்பிளே வருது, இந்த டிஸ்பிளே வரலன்னு சொல்லிட்டு. ஸோ விவோ 2 டிஸ்பிளேயும் வரல. அதோட வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறீங்க. OnePlus அதே மாதிரி தான். OnePlusல ஸ்ட்ரிப் இஷ்யூ கிடையாது, டிஸ்பிளே மாற்ற கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே மாற்ற போகிறோம். ஸோ ஃபுல்லாக பாருங்கள் விவோ ரெடி பண்ணுறது. ஏற்கனவே ஒட்டின சிம்டம்ஸ் தெரியுது பாருங்கள். பிரிச்சுட்டு திருப்பி ஒட்டியிருக்காங்க. ஸோ கம்பெனி பேஸ்ட் இப்படி வராது. ஓகேவா? அடுத்தடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறோன்னு பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஃபுல்லாகவே இந்த மொபைலை ரெடி பண்ணுறது எப்படின்னு காட்டிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேமராவை என்றைக்குமே ப்ரொடெக்ட் பண்ணிடணும். ஏன்னா அப்போ தான் வந்து டஸ்ட்டு ஃபார்ம் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் கஸ்டமர் கிளாரிட்டி இல்லைன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பண்ணினா தான் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அடுத்து ஃப்ரண்ட் டிஸ்பிளே கழட்ட போகிறோம். ஹீட்டில் வைக்கிறேன். இதில் நிறைய ஸ்க்ரூ மிஸ்ஸிங் பாருங்களேன். இதில் ஸ்க்ரூ இல்லை, எப்படி ஓப்பன் ஈஸியாக வருது. இப்போ தான் நான் கவனிக்கிறேன். ஸோ இங்கே இல்லை, இங்கே இல்லை, இங்கே இல்லை. ஸோ நிறைய ஸ்க்ரூ மிஸ் ஆகிருக்கு. ஸோ ஏற்கனவே கொடுத்த இடத்துல ஒழுங்காக மாட்டல போல். பரவாயில்ல, நான் மாற்றி விடுவோம். பார்த்து கொடுத்துருக்கேன். இப்போ ஃப்ரண்ட் டிஸ்பிளே ஓப்பன் பண்ணுறேன். அதில் ஏற்கனவே கம்பெனி க்ளூ எதுவுமே இல்லை பாருங்கள். எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு அவங்க பேஸ்ட்டு போட்டிருக்காங்க. இந்த சைடு ஸ்க்ரூ கரெக்டாக இருக்குது எல்லாமே. ஓகேவா? ஸோ இதை மொத்தமாக ஸ்க்ரூலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். 2 பக்கம் ஒரு ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணிவிட்டு. டைம் மட்டும் கொடுங்க, ரெடி ஆன உடனே நானே கால் பண்ணுறேன். இப்போ கேமராக்குள்ளே கப்பை கழட்டிடுறோம். ஓகேவா? 3 கழட்டியாச்சு. ஓகே. இப்போ இங்கே உள்ள கப்பையும் கழட்டிட்டு இந்த ஒரு கப் மட்டும் மிஸ்ஸிங். ஓகேவா? பரவாயில்ல, இதை கப்பை கழட்டிட்டு மேனுவலாக ஸ்டிப்பு போட்டு செக் பண்ணி பார்ப்போம். இந்த ஸ்டிப்பு தான் ஃபால்ட்டு. ஓகேங்களா? ஸோ இதை வந்து மேனுவலாக இப்படி போட்டு ஆன் பண்ணி பார்ப்போம். மொபைல் ஆன் ஆகுதான்னு பாருங்கள், பண்ணி காட்டுறேன். ஓகே. இப்போ இந்த டிஸ்பிளே மாட்டியாச்சு. மேனுவலாக ஸ்டிப்பை மாட்டியிருக்கேன் பாருங்கள் மேலே. ஓகேவா? இப்போ நான் ஆன் பண்ணி பார்க்குறேன் மொபைல் ஆன் ஆகுதான்னு. டிஸ்பிளே வந்துடுச்சு, தெரியுதா? ஸோ இந்த டிஸ்பிளே வரல. மேபி இந்த டிஸ்பிளே வந்து ஓப்பனில் இருந்தனால கூட வராமல் இருக்கலாம். சப்போஸ் கலட்டினதில் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்தாலும் வராமல் இருக்கலாம். என்னென்னு செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ இது வந்துருச்சு நமக்கு மெயினாக. ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்த்துக்குறோம். 2மே வரணும். ஸோ இந்த டிஸ்பிளே வரல, என்ன ரீசன் தெரில, செக் பண்ணுவோம். ஸோ டிஸ்பிளே வந்துருச்சு. ஓகேவா? டிஸ்பிளேலாம் நல்லா இருக்குது. டிஸ்பிளேல எந்த டாட்டோ லைனோ எதுவுமே கிடையாது. எல்லாமே பக்காவாக இருக்குது. நல்லா தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். சாம்சங் கூட கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்குது. இதை வந்து இந்த டிஸ்பிளே ஒன்றாகாமல் இப்போ கழட்டணும். கழட்டிட்டு தான் இந்த ஃப்ளெக்ஸை மாற்ற முடியும். எப்படி பண்ணுறோன்னு பாருங்கள். இது எல்லாத்தையுமே இப்போ ரிமூவ் பண்ணி வச்சாச்சு. இப்போ டிஸ்பிளே ஃப்ரேம் அவுட் பண்ண போகிறோம். ஓகேவா? டிஸ்பிளே ஒன்றாகாமல் ஃப்ரேம் அவுட் பண்ணணும். அதை ஃப்ரேம் அவுட் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து பீடிங் ரிமூவ் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போ டிஸ்பிளே அன்ஃப்ரேம் பண்ண போகிறேன். அடுத்து அன்ஃப்ரேம் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஸோ ஒன் சைடு ஓப்பன் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ ஃபோல்டில் ஃபிங்கர் பிரிண்ட் மாடலு எனக்கு தெரிஞ்சு இந்த மாடல் தான் வந்திருக்கு போல். ஓகேவா? ஸோ சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபுல்லாக பிரிச்சுட்டு நான் காட்டுறேன். இது பார்த்தீங்களாக்க உங்களுக்கு வந்து
ஃப்ரேமோட அன்ஃப்ரேம் பண்ணியாச்சு. ஸோ ஸ்டிக்கர் பார்த்துங்க எவ்வளோ ஹெவியாக இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப திக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ சாம்சங்லாம் இந்த இடம் மட்டும்தான் இருக்கும், ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். இது ரொம்ப ஹெவியாக இருக்குது, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஃப்ரேம் அவுட் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டிப்பை எப்படி மாற்றுறோன்னு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டிப்பை வந்து கழட்ட போகிறோம் பாருங்கள். ஒரு சைடு கழட்டியாச்சு, இன்னொரு சைடு கழட்ட போகிறேன். ஓகேவா? ஸோ இந்த ஸ்டிப்பு தான் ப்ராப்ளம். இது நம்ம வச்சுக்கிற புது ஸ்டிப்பு, அவங்களோட பழைய ஸ்டிப்பு. இந்த ஸ்டிப்பு 1 லேக் டைமுக்கு அப்புறம் 2 லேக் டைமுக்கு அப்புறம் பெண்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்டிப்பு உள்ளே கட் ஆகிறனால தான் டிஸ்பிளே வராமல் போகிறது, ஒய்ஃபை கேட்காது, ப்ளூடூத் கேட்காது, ஒவ்வொரு ஃபால்ட்டு வரும். இது எல்லாமே இந்த ஸ்டிப்பு இஷ்யூ மட்டும்தான் வரும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் டிஸ்பிளே மாற்றாமல் இந்த ஸ்டிப்பை மட்டுமே மாற்றிக்கலாம். இந்த ஸ்டிப்பை மாற்றி முடிச்சுட்டு நான் வந்து ஃப்ரேமில் பேக் பண்ணி செக் பண்ணும்போது உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ எல்லாமே கழட்டி வச்சுருக்கேன். ஸோ எல்லாத்தையும் ரொம்ப நேரம் காட்டுற மாதிரி டைம் ரொம்ப நேரம் ஆகும். ஓகேங்களா? இதுக்கு ட்ரைனிங் வேணுமானு நாங்கள் ப்ரொவைட் பண்ணி தான் இருக்கோம். அதே மாதிரி இதோட யூஸ்டு இது இந்த மாதிரி டிஸ்பிளே, இப்போ இந்த மாதிரி டிஸ்பிளே இருக்குது, கஸ்டமர்ஸ் இந்த மாதிரி டிஸ்பிளே சேல் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வேறு ஃபோனில் உள்ள டிஸ்பிளே வேணும், கம்மி ரேட்டில் வேணும்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப் சேனலில் இருக்குது, மறக்காமல் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் எல்லாமே வந்துடும். ஸோ எல்லா டிஸ்பிளேயுமே வச்சுருப்போம். அதே மாதிரி இந்த வீடியோ லாஸ்ட்டில் காட்டுறோம் உங்களுக்கு. நாங்கள் இப்போ இந்த மாடல் பார்த்துக்குங்க. இந்த ஃபோனை நேற்று நைட்டு ஒரு 10 மணி 11 மணிக்கு இது ஸ்டிப்பெல்லாம் மாற்றி முடிச்சாச்சு. இது வந்து பழைய ஸ்டிப்பு ஆக்சுவலாக இந்த இருக்குது. இது ஓல்டு ஸ்டிப்பு தெரியுதா உங்களுக்கு? இது ஓல்டு ஸ்டிப்பு, இது வந்து புது ஸ்டிப்பு. ஸோ இதையுமே மாற்றியாச்சு. ஓகேவா? இந்த ஸ்டிப்பே அப்படியே உள்ளே பெண்ட் ஆகி இது வழியாக வரும். அதனால தான் வந்து டிஸ்பிளே வந்து ஃப்ரேம் அவுட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஸ்டிப்பு உள்ளே வச்சுருக்காங்க. ஓகேவா? ஸோ இதே மாதிரி தான் ஃபோல்டு ஃப்ளிப்பில் எல்லா மாடலுக்குமே ஒரு நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கோம். ஸோ இதை மாட்டிட்டேன். இதை ஃபுல்லாகவே போட்டுட்டு நான் அன்ஃப்ரேம் பண்ண டிஸ்பிளே நல்லா கரெக்டாக பண்ணியிருக்கேனான்னு சொல்லிட்டு காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி ரிஸ்க்கான வேலையாக இருந்தால் நாங்கள் நிறைய ஃபோன்ஸில் ஈஸியாக பண்ணி கொடுத்துருக்கோம். சரிங்களா? நீங்கள் பாருங்கள் எங்கள் வீடியோஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஒவ்வொன்றையும் செக் பண்ணி காட்டுறேன், பார்த்துக்குங்க. ஸோ இதை பேக் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரண்ட் டிஸ்பிளே வருதான்னு பார்க்கணும். ஏன்னா ஃப்ரண்ட் டிஸ்பிளே ஏற்கனவே வெளியேயும் கழட்டியிருக்காங்க. இன்கேஸ் அவங்க கழட்ட தெரியாமல் கழட்டி டேமேஜ் ஆகியிருந்தால், ஓகேங்களா, ஆகியிருந்தால் டிஸ்பிளே வராது. இன்கேஸ் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் டிஸ்பிளே வந்துருச்சாக்க டிஸ்பிளே பர்ஃபெக்ட் ஆகின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இப்போ செக் பண்ணி பார்க்குறேன். இப்போ இந்த டிஸ்பிளேயை வந்து இந்த டிஸ்பிளே கழட்டி சேஃபாக வச்சாச்சு, ஆன் ஆயிடுச்சு, பார்த்தாச்சு. ஓகேவா? இப்போ இந்த டிஸ்பிளே வராமல் இருந்துச்சு, இப்போ க்ளோஸ் பண்ணியாச்சு. ஃபுல்லாக ஃபோனை பேக் பண்ணாமல் உள்ளே வெறும் எம்டியாக டிஸ்பிளே இல்லாமல் எம்டியாக வச்சுருக்கேன். இப்போ இந்த ஸ்க்ரீனை ஆன் பண்ணி பார்ப்போம். ஐயோ, டிஸ்பிளே வரல, வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ட்விஸ்ட்லாம் வரும். ஃபோல்டு ஃப்ளிப்பில் பேக் பண்ணால் வரும், ஃபோல்டை க்ளோஸ் பண்ணால் தான் வரும். இந்த மாதிரி செக் பண்ணுறதுக்குலாம் ரொம்பவே இதாக இருக்கும். முதல்லலாம் டிஸ்பிளே கழட்டிட்டு ஆனாமல் வைக்கும் போதெல்லாம் என்ன டிஸ்பிளே ஆன் ஆகலன்னா இருந்திருக்கும். இது ஒவ்வொன்றும் வந்து இந்த ஃபோல்டு அண்ட் ஃப்ளிப் சீரீஸில் இது பண்ணது. ஸோ பழைய கடையிலையுமே நல்லா கழட்டியிருக்காங்க. ஓகேவா? இன்னொரு கடையிலையுமே நல்லா கழட்டி வச்சுருக்காங்க. டிஸ்பிளே எந்த ஒரு டேமேஜும் கிடையாது, டாட்டும் கிடையாது, சூப்பராக ஒர்க் ஆகுது. ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃபோல்டு ஃப்ளிப்பில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் நம்ம ஷாப்பை விசிட் பண்ணுங்கள். எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் ரெடி பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இது எல்லாமே நல்லா இருக்குது. இப்போ பெரிய டிஸ்பிளேயை மாட்டிட்டு ஃபுல்லாகவே பேக் பண்ணிவிட்டு இந்த மொபைலை ரெடி பண்ணதை காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே, பக்காவாக ரெடி பண்ணி முடித்தாச்சு. டிஸ்பிளே பார்த்துக்குங்க, சேஃபாக கலட்டி ஸ்டிப்பு மாற்றியாச்சு. இது வந்து ஃப்ளெக்ஸுன்னு சொல்லலாம், ஸ்டிப்புன்னு சொல்லலாம், ரெண்டுமே இதை சொல்லிக்கலாம். ஓகேங்களா? இது ஒரு 1 லேக் டைமுக்கு அப்புறம் 2 லேக் டைமுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக கட் ஆயிரும். அதுக்கப்புறம் டிஸ்பிளே வராமல் போகிறது, ஒய்ஃபை கேட்காது, ப்ளூடூத் கேட்காது, இந்த ஒவ்வொரு ப்ராப்ளமுமே இந்த ஸ்டிப்புனால தான் வரும் மேக்ஸிமம். இந்த டிஸ்பிளே வராது, இன்னர் டிஸ்பிளே வராது, ஸ்பீக்கர் கேட்காமல் போகிறது, நெட்வொர்க் வராமல் போகிறது கூட இந்த ஸ்பீக்கரில் வரும். ஸோ இதை பக்காவாக ரெடி பண்ணியாச்சு. ஸோ க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரண்ட் டிஸ்பிளே. ஓகேவா? எல்லாமே வர வச்சாச்சு. இப்போ இது எல்லாமே பக்காவாக ஒர்க் ஆகுது. உங்கள் மொபைலில் எந்த பிராண்டாக இருந்தாலும் இப்போ நான் காமிச்ச பிராண்டு எல்லாமே பார்த்துக்குங்க. இதில் எந்த ஃபால்ட்டு வந்தாலும் நம்ம ஷாப்பை விசிட் பண்ணுங்கள். டிஸ்பிளே மாத்திரனால பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ இந்த வீடியோ விவோ யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? இது வந்து விவோட ஃபோல்டு எக்ஸ் ஃபோல்டு 3 ப்ரோ. ஓகேவா? இது 2 டிஸ்பிளேயுமே வராமல் இருந்துச்சு. ஸோ 2 டிஸ்பிளேயுமே வர வச்சாச்சு. இந்த வீடியோ யூடியூப்பில் போட்டுக்கோம், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஃபோன் அதே மாதிரி தான், டிஸ்பிளே உடஞ்சி வந்துருச்சு. OnePlus ஓப்பனு. ஸோ ஒரிஜினல் டிஸ்பிளே வெறும் பேப்பர் டிஸ்பிளே மட்டும் மாற்றிருக்கோம். ஓகேங்களா? இந்த டிஸ்பிளே மாற்றலை, இந்த டிஸ்பிளே மட்டும் கஸ்டமர் மாற்றினாங்க, இதே மாற்றியாச்சு. ஸோ விவோ, OnePlus, அதே மாதிரி சாம்சங்கில் ஃப்ளிப்பு ஃபோல்டு 4. ஓகேங்களா? இந்த கஸ்டமருக்கு இந்த ஸ்க்ரீனே வரலன்னு கொடுத்தாங்க. ஸோ வெறும் ஸ்டிப்பை மட்டுமே மாற்றி இந்த ஃபோல்டு 4 ரெடி பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஃபோல்டு 6 இந்த இருக்குது பார்த்துக்குங்க. ஃபோல்டு 6
இதுவுமே ஸ்டிப்பை மாற்றி ரெடி பண்ணியாச்சு. இது வந்து பார்த்தீங்களாக்கா ஆன் ஆகலன்னு கஸ்டமர் கொடுத்தாங்க. ஓகேவா, 2 ஸ்க்ரீனுமே இப்போ வர வச்சாச்சு. ஒரே ஸ்டிப்பு கம்ப்ளைண்ட் தான். ஸோ இந்த 2 ஸ்க்ரீனுமே வெறும் ஸ்டிப்பே மாற்றி ரெடி பண்ணியாச்சு, டிஸ்பிளே மாற்றாமல். அதேமாதிரி டெக்னோ ஃபோனு, இது வந்து டெட் ஃபோனு, இதே மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் ஃப்ளிப் அண்ட் ஃபோல்ட் சீரிஸில் எந்த கம்ப்ளைண்ட் இருந்தாலும் சரி நம்ம ஷாப்பை தாராளமாக விசிட் பண்ணுங்கள். இந்த இடத்துல பாருங்கள், எல்லாமே ஃபோல்டு ஃப்ளிப்பு தான், எல்லாமே கழட்டி போடணும். இது ஃபோல்டு 2 வைஃபை ப்ளூடூத் கேட்கலன்னு சொல்லிட்டு ஒருத்தர் கொடுத்துருக்காங்க. வைஃபை ப்ளூடூத் ஒர்க் ஆகல, ஸ்பீக்கர் கேட்கலன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃப்ளிப்பு 4, அதே மாதிரி மோட்டோவோட நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் யூடியூப்பில், மறக்காமல் செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ ஃபோல்டு ஃப்ளிப் சீரிஸில் எந்த ப்ராப்ளம் வந்தாலும் நம்ம ஷாப்பை விசிட் பண்ணுங்கள், பக்காவான ரேட்டை உங்களுக்கு பண்ணி கொடுத்துடலாம்.